இங்கு கூடியிருக்கும் நாம் தமிழர் அனைவருக்கும், எமது பனையேறி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பாண்டியன் பனையேறி. பனையேறி என்பதில் பெருமை கொள்கிறேன். அந்த பனையேறி என்றதை நான் நேசிப்பதால், என்னுடைய பனை சார்ந்த வாழ்வை நான் நேசிப்பதால் எனது பெயருக்கு பின்னால் பனையேறி என்ற பெயரை இணைத்துக் கொண்டேன். இன்றைக்கு அண்ணன் பனையேறி, பனைமரத்தில் ஏறி இன்னும் அந்த சொல்லுக்கு வலிமை கூட்டியுள்ளார், அந்த சொல்லுக்கு நன்மதிப்பை ஏற்றியுள்ளார். இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 87 ஆண்டுகளாக வெள்ளக்காரன் போட்ட ஆட்சி, வெள்ளக்காரன் போட்ட அந்த சட்டத்தை, தடை சட்டத்தை இன்னும் நீக்காம ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குது. கல்லுக்கு தடை என்பது தமிழ்நாட்டில் தவிர உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த எங்கேயுமே இல்லாத ஒரு பொய் புரட்டு திராவிடம் என்ற ஒரு கோட்பாடு இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. வேற எங்கேயும் கிடையாது. இங்க மட்டும்தான் அந்த சொல்ல வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்க மட்டும்தான் கல்லுக்கு தடை. இந்த இந்தியாவில் தமிழ் தேசத்தை பேசுகின்ற யாருமே கல்லுக்கு எதிராக இல்ல, இந்திய தேசத்தை பேசுகிற யாருமே கல்லுக்கு எதிராக இல்ல. திராவிடம் பேசுகின்ற பொய்யர்கள் மட்டும்தான் கல்லுக்கு எதிராக இருக்காங்க. திராவிடத்தோடு கூட்டணி வைத்து குழாவுகின்றவர்கள் மட்டும்தான் கல்லுக்கு எதிராக இருக்காங்க. பக்கத்து மாநிலமான கேரளாவில் கல்லுக்கு தடை இல்ல, அங்க கம்யூனிஸ்ட் ஆளுது. அதே கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் கல்லுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஏன்னா இங்க திராவிடத்தோட கூடி கொண்டு வராங்க. பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் காங்கிரஸ் கல்லுக்கு ஆதரவு நிற்குது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கல்லுக்கு எதிராக நிற்குது. ஏன்னா இவங்க திராவிடத்தோட கூடி போட வச்சிருக்காங்க. அப்போ அடிப்படை காரணம் இது திராவிடம். திராவிடத்தை அடியோடு சிதைத்தால் மட்டும்தான் இங்க கல்வி தடையை நீக்கப்படும். இங்க தமிழ்நாட்டில் இது உண்மையான தமிழ் தேசியம் நிறுவப்பட்டால் மட்டும்தான் இங்க கல்வி தடை நீக்கப்படும். அது அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு பணியாளி பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாடு பணியாளி பாதுகாப்பு இயக்கம் எப்பொழுதும் இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஆதரவாக அண்ணன் எப்போது இருக்கிறது என்ற கவலை இல்லை. தடை நீக்கப்பட்டாலும் நீங்காவிடவும் நாங்கள் கல் விடுதலை அறிந்திருப்போம் என்ற அறிவிப்பை நாங்கள் உறுதியிருப்போம். நாங்கள் கல் இருக்கிறோம், கல் குடிக்கின்றோம், கல் விற்க செய்கிறோம். இன்று முதல்